சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இந்த அரியணைக்கு எங்களை போன்ற மன்னவர்கள் கொடுக்கும் தியாக பரிசடா இது. என்னை மன்னித்துவிடு, மன்னித்துவிடு. அப்படி என்றால் என் தந்தை வரமாட்டார். இதுதான் உங்கள் முடிவு அல்லவா? கதிர்காமா, நீ விளையாடுவதற்கு மன்னர் ஒரு குட்டி குதிரை வாங்கி வந்திருக்கிறார். அப்படியா? ஆமாம். என்ன நிறம்? கருப்பு நிறம். ஆஹா, அதை நான் பார்க்கலாமா? வா, உடனே சென்று பார்க்கலாம். நீதிதேவனின் சார்பில் அன்று நான் கொடுத்த தீர்ப்பு என்று ஒரு குழந்தையின் வடிவில் என்னை வாட்டி வதைக்கிறதே. இதற்கு நான் என்ன தீர்வு காண்பேன்? ஏய் கிழவா, எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் வழியில் குறுக்கிடுவாய்? என்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நான் யார் தெரியுமா? ஒருவரை தூரத்திலிருந்து அதுவும் புறமுதியில் தாக்கி கொல்ல நினைப்பவனை கோழை என்று சொல்லாமல் வீரன் என்றா சொல்ல முடியும்? நீ உண்மையான வீரனாக இருந்திருந்தால் எதிரியை நேருக்கு நேராக நின்று சந்தித்திருக்க வேண்டும். ஏய் கிழவா, அதிகமாக பேசுகிறாய். நான் ஓங்கி ஒரு அடி அடித்தால் இதே இடத்தில் சுருண்டு விழுந்து மடிந்து விடுவாய். ஓ, நீ அவ்வளவு பெரிய பலசாலியா? எங்கே என்னை அடி பார்ப்போம், நான் சுருண்டு விழுகிறேனா என்று பார்க்கிறேன். இன்று என் கையால் தான் நீ சாக வேண்டும் என்று இருந்தால் அதை மாற்றவா முடியும்? ஆனால் ஒரு வயதான கிழவனை தாக்குவதா என்று நான் யோசிக்கிறேன். நீ என்ன என்னை தாக்குவது? நான் உன்னை தாக்குகிறேன். ஏய் புன்னை! ஏய் கிழவா, என்ன தைரியம் உனக்கு? அட கோழையே, இப்பொழுதாவது தாக்குவாய் என்று பார்த்தால் இப்பொழுதும் வீராப்பு பேசிக் கொண்டிருக்கிறாயே. தலை சுட்டுகிறது, விடு. ஏனடி, என் கணவரின் தங்கை மங்கம்மா தேவி இன்னும் இந்த அரண்மனையில் தான் இருக்கிறாளா? ஏனம்மா அப்படி கேட்கிறீர்கள்? சில அவசர பணிகளை அவள் மிகவும் சாமர்த்தியமாக நிறைவேற்றுகிறாள் என்று மாமன்னரே அவளை எங்காவது அனுப்புவதுண்டல்லவா? அதனால் கேட்டேன். இவ்வளவு நாட்கள் இங்கு வராமல் இருக்க மாட்டாளே? அவர் இங்கு வராமல் இருப்பது நல்லதுதானே அம்மா? எதனால் அப்படி சொல்கிறாய்? பிறகென்ன, வந்தால் இந்நாட்டின் மகாராணி ஆயிற்றே, தன் அண்ணனின் மனைவி ஆயிற்றே என்று மரியாதை கொடுத்தா பேசுகிறார். ஏதோ அவருக்கு கட்டுப்பட்டவர் தாங்கள் என்பது போலல்லவா நடந்து கொள்கிறார். போகும்போது தங்களை நோகடித்து விட்டுதானே போகிறார். என்ன செய்வது? கணவரின் சகோதரியை நாத்தனார் என்று சொல்வார்கள். சுருக்கமாக நாத்தி என்போம். ஆனால் இவள் நாத்தி. நாவில் எப்பொழுதும் தீயை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அம்மா, இங்கு இப்போது தீ மூழப் போகிறது. என்ன சொல்கிறாய்? நாத்தி வருகிறது. சரி, நீ செல். வாருங்கள் வாருங்கள். எங்கே சில நாட்களாக தங்களை காணவில்லையே என்று நினைத்தேன்.
எங்கேனும் சென்று விட்டீர்களோ என்று யோசித்தேன். ஏன், நான் எங்காவது சென்று விட்டால் நல்லது என்று நினைக்கிறீர்களா? அது எப்படி? தாங்கள் இங்கே இருந்தால்தானே இங்கு நடப்பவைகளை எல்லாம் கண்காணிக்க முடியும். என்ன பார்க்கிறீர்கள்? தாயக்கட்டை இருக்கிறதா என்று பார்க்கிறேன். அது இருந்தால் உங்கள் செல்ல மகள் ஆட அழைப்பாளே. இப்பொழுதெல்லாம் அவள் அதை தன் அறையிலேயே வைத்துக் கொண்டுதானே ஆடிக்கொண்டிருக்கிறாள். ஏன்? யார் எப்பொழுது வந்து என்ன சொல்வார்களோ என்ற அச்சம்தான். ஆமாம் ஆமாம், அமைச்சர் முதல் பிரதானிகள் வரை மகாராணியாரிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள் அல்லவா? அது எப்படி? நான் வெறும் அந்தப்புற பதுமைதானே. ஆலோசனை கேட்க வேண்டுமென்றால் தங்களைத்தானே நாடி வருவார்கள். பரவாயில்லையே, எனது அண்ணியார் எல்லாவற்றுக்கும் உடனுக்குடன் விடை சொல்லும் அளவிற்கு பக்குவம் பெற்றுவிட்டாரே. எல்லாமே தங்களிடம் கற்றுக்கொண்ட பாடம்தான். இதெல்லாம் கற்று என்ன பயன்? வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லையே. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவில்லையே. அப்படி என்ன நேர்ந்து விட்டது? மாமன்னரின் அந்தப்புறத்திற்கு புறா மூலம் செய்தி வருகிறது. அதனால் என்ன? அரசர்கள் உடனுக்குடன் செய்தியை தெரிந்து கொள்ள ஒற்றர்கள் அங்கிருந்து பழக்கப்படுத்திய புறாக்களை கொண்டு அவற்றை இங்கு அனுப்புவது வழக்கம்தானே. ஆனால் இப்பொழுது வந்திருப்பது அது போன்ற செய்தியாக தெரியவில்லை. காதல் தூது போல் தெரிகிறது. இந்த வயதில் அவருக்கு யார் காதல் தூது அனுப்ப போகிறார்கள்? எந்த வயதாக இருந்தால் என்ன? அவர் சோழ மண்டலத்தை ஆளும் மாமன்னர் அல்லவா? அவரது அன்பை பெற்றுவிட்டால் ராணிக்கு சமமான அதிகாரம் பெற்று சர்வாதிகாரிணி ஆகிவிடலாம் அல்லவா? இதெல்லாம் உங்கள் யூகம்தானே. அவருக்கு வரும் ஓலையில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிந்ததால் தானே தங்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று. என்னதான் என் பேச்சை நீங்கள் நம்ப மறுத்தாலும் அந்த ஓலையை கண்ணால் பார்த்து விட்டால் தங்களுக்கு உண்மை என்னவென்று புரியும் அல்லவா? என்ன ஓலையை கொண்டு வந்திருக்கிறீர்களா? மாமன்னரின் ஓலையை அவருக்கு தெரியாமல் எடுத்து வருவது குற்றம் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? என் அண்ணியாருக்கு நடக்கும் துரோகத்தை தாங்க முடியாததால் தான் அவருக்காக என் குற்றத்திற்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானித்து விட்டேன். நீங்களே இதை படித்து பாருங்கள். கண்ணாளரே, உங்கள் சோழ சாம்ராஜ்யத்தோடு என் இதய சாம்ராஜ்யத்தையும் ஆளும் மன்னரே, தாங்கள் எனக்கு தந்த பணியை ஏற்று இங்கு வந்ததால் தங்களை என் நெஞ்சத்தில் தாங்கிக் கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறேன். விரைவில் அரண்மனையில் அனைவரும் அறிய என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். தங்களின் முத்து நகை. பார்த்தீர்கள் அண்ணி, இதற்காகத்தான் முன்பாகவே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தேன். தாங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் என்னையே அவமதித்தீர்கள். இப்பொழுது நிலைமை எவ்வளவு மோசமாகிவிட்டதென்று பார்த்தீர்களா? இதை முத்து நகைதான் எழுதி அனுப்பினாள் என்பதற்கு என்ன ஆதாரம்? புலவர் காரிக்கண்டனார் கவிதை சொல்ல அவரது மகள் முத்து நகைதானே அவற்றை ஏடுகளில் எழுதுவாளாம். அப்படி எழுதிய கவிதைகளை மாமன்னர் ஆர்வத்தோடு சேகரித்து வைத்திருப்பாரே, அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து வந்திருக்கிறேன். நீங்களே பாருங்கள். ஆமாம், இது முத்துநகையின் கையெழுத்துதான். இப்பொழுதாவது புரிகிறதா? ஏதோ என் மனம் தாங்காமல் இதை நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இதில் தீர்மானிப்பதற்கு என்ன இருக்கிறது? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதனால் இதை பற்றி மன்னரிடமே தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அவர் இதுவரை எந்த விஷயத்தையும் என்னிடம் மறைத்ததில்லை. அதனால் அவர் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணியாரே, சற்று பொறுங்கள். அண்ணியாரே, நீங்கள் அப்படி செய்தால் மாமன்னர் எனக்கு வரும் ஓலைகளை எல்லாம் எனக்கு தெரியாமல் களவாடி சென்று பார்க்கிறாயா என்று கேட்பாரே.
நான் தங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னார் அதை அவர் நம்புவாரா? இதனால் பாதிக்கப்பட போவது யார்? எனக்கு அப்படி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அது என்ன ஓலை என்று கேட்டால் அண்ணனே அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து படிக்க சொல்லி விடுவாரே. இப்போது தாங்கள் எதற்கும் அவசரப்பட வேண்டாம். என்றைக்காவது ஒரு நாள் அவள் இங்கு வரத்தானே போகிறாள். மன்னர் அவளுக்கும் தனக்கும் உள்ள உறவை எந்த அளவிற்கு வெளிப்படையாக தெரியப்படுத்துகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போம். என்னதான் நமக்குள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் இந்த விஷயத்தில் ஒரு பெண்ணுக்கு பெண்தான் துணை என்பதை விட்டுக் கொடுப்பேனா? தங்களுக்காக என் அண்ணனை எதிர்த்துக் கொள்ளவும் நான் தயங்க மாட்டேன். தாங்கள் பொறுமையாக இருங்கள். அண்ணியாரே, அந்த ஓலையை என்னிடமே தந்து விடுங்கள். அது இருந்த இடத்திலேயே வைத்து விடுகிறேன். அப்பொழுதுதான் அண்ணனுக்கு இந்த விஷயம் உங்கள் வரை வந்துவிட்டதென்பது தெரியாமல் இருக்கும். தாங்களும் அவரோடு உரையாடும் போது தங்களுக்கு இதெல்லாம் தெரிந்துவிட்டதென்பதை காட்டிக்கொள்ளாமல் பேசுங்கள். அதை என்னிடம் கொடுங்கள். வருகிறேன். ஏன் இங்கெல்லாம் வரக்கூடாது? நான் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருக்கும் படைத்தலைவர் நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை தாங்கள் கூறினால் நான் தெரிந்து கொள்வேன். சோழ நாட்டு மாமன்னரின் சகோதரி, இந்த அரண்மனையிலேயே சகல அதிகாரங்களும் படைத்த மங்கம்மாவின் மகன். ஓ, கதிர்காமன் என்பது நீதானா? ஓ, எனது பெயர் உமக்கும் தெரியுமா? என்ன இப்படி கேட்டுவிட்டாய்? இந்த அரண்மனையில் எந்த பகுதிக்கு சென்றாலும் உன்னை பற்றித்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? அவர்கள் பேசிய எல்லாவற்றையும் அப்படியே சொல்லிவிட முடியுமா? உன்னை பற்றி மிகவும் பெருமையாக பேசினார்கள். இருக்கும் இருக்கும். நீங்கள் இதற்குள் ஊருக்கு புறப்பட்டிருப்பீர்கள் என்றல்லவா நினைத்தேன். இன்னும் இங்கேயே இருக்கிறீர்களே. ஏன் அப்படி நினைத்தாய்? எங்கள் இளவரசரிடம் நீங்கள் தோற்றுவிட்டீர்களே. தோல்வி அடைந்தவரால் எப்படி இங்கேயே இருக்க முடியும்? எப்படி உங்களால் இங்கே இருக்க முடிகிறது? வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது இயற்கைதானே. வென்றுவிட்டோம் என்ற கர்வமும் கூடாது, தோற்றுவிட்டோம் என்று கலங்கவும் கூடாது. நீங்கள் இப்படி சொல்லித்தான் சமாளிக்க வேண்டும். சோழ நாட்டிடம் பாண்டிய நாடு எதுவும் செய்ய முடியாது. கதிர்காமா, கதிர்காமா, என்ன இது? இவர் மாமன்னரின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் விருந்தினர். அவரிடம் வம்பு பேசிக் கொண்டிருக்கிறாயே. மன்னிக்க வேண்டும். இவன் நீங்கள் மனம் வருந்தும்படி ஏதாவது பேசிவிட்டானா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. விளையாட்டாக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவன் இவன் என் தம்பிதான். ஓ, அப்படியென்றால் நீ மங்கம்மா தேவியாரின் மகளா? ஆமாம். என் தம்பி செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிக்கும்படியாக அவன் ஏதும் செய்யவில்லை. சிறுபிள்ளைதானே, அப்படித்தான் குறும்புத்தனத்தோடு இருப்பான். இதற்கெல்லாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. சரி, நேரமாகிவிட்டது. அம்மா இவனை தேடிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் வருகிறோம். கதிர்காமா, வா. மங்கம்மாவிற்கு
இப்படி ஒரு குணவதியான மகளா? ஆச்சரியமாக இருக்கிறதே. மன்னா, வாருங்கள் அமைச்சரே. என்ன இந்த இரவு நேரத்தில்? எனக்கும் உங்களுக்கும் இரவு பகல் என்ற காலபேதம் எது? சரியாக சொன்னீர்கள். ஆமாம், ஏதேனும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டுமா? சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே. யார் இருப்பிடத்திற்கு யார் வந்தால் என்ன? என்ன பேசப் போகிறோம் என்பதுதானே முக்கியம். அதுவும் சரிதான். சரி, சொல்ல வந்ததை சொல்லுங்கள். மன்னா, நான் நமது மகாராணியாரை சந்தித்துவிட்டு வருகிறேன். என்னவாயிற்று? உடல்நிலை ஏதேனும் பாதித்திருக்கிறதா? நான் சென்று பார்க்கட்டுமா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் அதற்காக சென்று அவரை பார்க்கவில்லை. வேறு என்ன? அவர் என்னிடம் ஒரு கோரிக்கையை கூறி தங்களிடம் அனுமதி பெறும்படி கேட்டார். இது என்ன புது பழக்கம்? எதற்காக இப்படி சுற்றி வளைத்து பேச வேண்டும்? ஏன் தங்களை அழைத்து பேசி சங்கடப்படுத்த வேண்டும்? என்னிடமே நேரடியாக பேசியிருக்கலாமே. அவர் அதை தங்களிடம் சொல்லி அதை நீங்கள் மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம். அதனால்தான் நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று என்னை அழைத்தார்கள். அப்படியென்றால் இதில் ஏதோ விவகாரம் இருக்கிறது. என்னவென்று சொல்லுங்கள். மகாராணியார் அவரது தம்பியின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தார் அல்லவா? இப்போது புரிந்துவிட்டது அமைச்சரே. அதனால் இங்கும் அவனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறாள், அப்படித்தானே? சரியாக புரிந்து கொண்டீர்கள். அமைச்சரே, நாம் இங்கு பகைவனுக்கு பயந்து காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் எத்தகைய ஆபத்து வருமோ என்று எதிர்பார்த்து வாழும் சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போது இப்படி ஒரு விழா அவசியமா? நாம் இங்கு கொண்டாட வேண்டியது பிறந்த நாள் விழா இல்லை அமைச்சரே, கரிகாலனின் இறந்த நாள் விழா. அப்போதுதான் நாம் நமது வேளிர் குல பேரரசின் புதிய உதயத்தை அதன் பிறந்த நாள் விழாவாக கொண்டாட முடியும். அவசியம் நாம் அதை கொண்டாடத்தான் போகிறோம். அதற்காக இங்கு நம்மோடு சேர்ந்து கானக வாழ்வின் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு இதன் மூலம் சிறிது மகிழ்ச்சி ஏற்படும் என்றால் நாம் ஏன் அதை தடுக்க வேண்டும்? நமது நிலை இப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவைதானா என்று யோசித்தேன். இருந்தாலும் வருடந்தோறும் அவள் விருப்பத்தோடு தன் தம்பிக்காக கொண்டாடுவதை வேண்டாம் என்று சொல்லவும் மனம் வரவில்லை. அதிலும் தாங்களே வந்து பெருந்தேவிக்காக பரிந்துரை செய்யும் போது நான் எப்படி மறுப்பேன்? அமைதியான முறையில் நடத்திக் கொள்ளட்டும். மிக்க மகிழ்ச்சி மன்னா. தாங்கள் இதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் நான் அவர்களுக்கு உறுதியளித்து விட்டு வந்தேன். அப்போது அவர் இன்னொரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். மற்றொரு வேண்டுகோளா? அது என்ன? அது எதுவாயினும் தயங்காமல் சொல்லுங்கள். தம்பியின் பிறந்த நாளை முன்னிட்டு இங்குள்ள கைதிகளுக்கு இனிப்பு வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அமைச்சரே, நான் என்ன அவர்களை விருந்துக்கு அழைத்திருக்கிறேன்? அவர்கள் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து அழகு பார்ப்பதற்கு. அவர்கள் படும் வேதனையை கண்டுதானே நாம் பட்ட காயங்களுக்கு மருந்து போட்டுக் கொள்ள முடியும். இனி ஒருமுறை இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் என்னிடம் கேட்காதீர்கள்.